ஒரு ஆற்றிலிருந்து வந்த தண்ணிங்க ஒரு குட்டையாட்ட ஒரு பெரிய இடத்துல தேங்கி நிற்குதுங்க. அந்த தேங்கி நிற்கிற அந்த தண்ணியில் ஒரு எருமை கூட்டம் வந்து நல்லா சேத்தோட கலக்கி கலக்கி அப்படியே குளிச்சுக்கிட்டு விளையாண்டுட்டு இருக்குதுங்க. அந்த நேரம் பார்த்து அந்த பகுதியில் வந்த ஒரு வழிபோக்க சொல்லிக்கிறான், எருமைகள்லாம் அப்படி அநியாயம் பண்ணுதே, இந்த தண்ணி தானே நமக்கு நம்ம ஊருக்கு வருது, நாமளும் குளிக்கணும் துவைக்கணும், இந்த எருமைகள்லாம் இப்படி வந்து சேத்த கலக்குனா நம்ம எப்படி குளிக்கிறது எப்படி துவைக்கிறது, இதை எடுத்து சொன்னால் புரியுமா புரியலையான்னு தெரியலையே, சரி எதுக்கு சொல்லி பார்ப்போம் அப்படின்னு. ஏப்பா எருமைகளே, நீங்கள் எல்லாம் இந்த ஆற்றுல தேங்கியிருக்கிற தண்ணியில் சேத்த கலக்கி கலக்கி குளிச்சிங்கன்னா இதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து குளிக்கணும் அப்புறம் துவைக்கணும், எங்களால் குளிக்கவும் முடியல துவைக்கவும் முடியல, தயவு செய்து இப்படி பண்ணாதீங்க அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டாராமா. ஆனால் எருமைகளுக்கு இந்த மனுஷன் சொன்ன அட்வைஸு, அவன் சொன்ன புத்திமதி எதுவுமே எடுபடல. சரித்தான் போங்கப்பா, எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு எருமைகளின் செயல்கள் இவன் சொன்னதுக்கப்புறம் அளவுக்கு அதிகமாக ஆட்டம் போட ஆரம்பிச்சிருச்சு. உடனே வழி போகணும், சரி நம்ம வேச்சதை எங்கே கேட்க போகுது, என்னமோ பண்ணிட்டு போட்டு அப்படின்னு சரி அப்படியே அவர் நடந்து போயிட்டார். இப்படி அட்டகாசம் பண்ணக்கூடிய அந்த எருமை கூட்டத்துக்கு நாம் அட்வைஸ் பண்ணுறதை விட நாமளே புத்திசாலியாக இருந்தால் வேற ஒரு ஆற்றையோ ஒரு குளத்தையோ பார்த்து அங்கே குளிச்சுட்டு துவைக்க போகலாம் அப்படின்ட்டு அந்த வழிப்போக்கன் வேற ஒரு ஆற்று குளத்தை நோக்கி போயிட்டார். கொஞ்ச நேரத்திலேயே எருமைகளுடைய அட்டகாசம் தாங்க முடியாமல் ஆட்டம் போட்டுட்டு இருந்ததுல அந்த சேத்திலிருந்து அட்டைகள்னு சொல்லுவாங்களே, அந்த அட்டைகள் வந்து அப்படியே வெளியே வந்திருக்கு. அது ரொம்ப நாளா தண்ணிக்குள்ளேயே இருந்தங்காட்டி வேற எந்த ஜீவனும் கிடைக்கல, ரத்தத்தை உறிஞ்சினாத்தா அதுக்கு சாப்பாடு. அதனால என்ன பண்ணுச்சு, அத்தனை அட்டைகளும் ஒரு சேர அந்த எருமை கூட்டத்தினுடைய எங்கெங்க உடம்பு இருக்குதோ எல்லா பக்கம் ஏறிடுச்சு. அட்டைக்கடி தாங்க முடியாம எருமைகள் ஐயோ என்ன இப்படியெல்லாம் கடிக்குதே அப்படின்னு அந்த சேத்து தண்ணி விட்டுட்டு ஓடியே போச்சுங்களாமா. அப்போதுதான் ஒரு எருமை சொல்லியிருக்குது, என்னதான் அடுத்தவங்க அறிவுரைகள் கூறினாலும் அது நல்லதா இருந்தா நாம கேட்டிருந்தோன்னு வச்சுக்கல, இந்த அட்டைக்கடி வாங்க வேண்டியது இல்லை. ஆனா நம்ம எருமைகள் அவங்க பேச்ச கேட்கல, அதனால இப்ப கஷ்டப்படுறோம் அப்படின்னு தாமா. நல்ல அறிவுரைகளை யார் சொன்னாலும் அதை ஆழமா சிந்திச்சு அதை ஏத்துக்கிட்டோம்னா வாழ்க்கையில எந்த கஷ்டமும் இருக்காது அப்படிங்கறதுக்காக கிராமத்துல இந்த எருமை கதையை சொல்லுவாங்கன்னு வச்சுக்கங்களேன். இந்த கதைகள் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணி கொடுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு சுவாரஸ்யமான கதையில் சந்திப்போம். நன்றி.